இருக்குது. மார்னிங் அப்படி இன் பண்ண இந்த பக்கம் உள்ள போய் டச் பண்ணு. பள்ளிக்கு கத்தரிக்கோல், சீப்பு, தேங்காய் எண்ணெயோடு வரும் தலைமை ஆசிரியர். புள்ளிங்கோ கட்டிங் செய்திருக்கும் மாணவர்கள் முடியை அகோரமாக வளர்த்து பரட்டை தலையுடன் தலையை சீவாமல் அலையும் மாணவர்களுக்கு தானே முடி வெட்டி எண்ணெய் தடவி வழிச்சு சீவி வீட்டிற்கு அனுப்பும் சீர்மிகு தலைமை ஆசிரியர். படிப்பெல்லாம் பிறகுதான், முதலில் நல் ஒழுக்கத்தை புகட்ட அரும்பாடுபட்டு வரும் அந்த நல் உள்ளம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வள்ளலார் அரசு பள்ளியில் சுமார் 1126க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் செய்யும் சேட்டைகளை சொல்லி மாளாது. மேலும் பல்வேறு மாணவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்து தற்போது இந்த தலைமை ஆசிரியரால் திருத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நிலையில் இந்த பள்ளிக்கு சிங்கம் படத்தில் வரும் சூர்யா போல கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு புதிதாக பொறுப்பேற்றார் தலைமை ஆசிரியர் சேவியர் சந்திரகுமார். அவர் பொறுப்பேற்றவுடன் இந்த பள்ளி மாணவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர் எடுத்த முதல் நடவடிக்கை, பள்ளியில் மாணவர்கள் படிக்கிறார்களோ இல்லையோ நல் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பாடோடு மாற வேண்டும், அதற்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுத்து முதலில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் சேவியர் சந்திரகுமார். அதற்காக அந்த பள்ளியில் மாதத்தில் 2 முறை பெற்றோர் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. ஆனாலும் அடங்காத சில மாணவர்களால் மேலும் மனவேதனை அடைந்த தலைமை ஆசிரியர் சந்திரகுமார் பெற்றோர்கள் ஒத்துழைப்புடன் காவல்துறை நடவடிக்கையையும் நாடி இருக்கிறார். ஏனெனில் ஏராளமான மாணவர்கள் புள்ளிங்கோ கட்டிங் வெட்டி வருவது, தாறுமாறாக தலையை சீவாமல் பரட்டை தலையுடன் வருவது என சேஷ்டைகளை செய்து வந்த நிலையில் அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து முடியை சரியாக வெட்டி வா, தலையை வாரி வா என கூறி கூறி ஓய்ந்து போன தலைமை ஆசிரியர் போலீஸ் பாதுகாப்பில் தானே முடிவெட்டிவிட களமிறங்கிவிட்டார். பள்ளிக்கு வரும் மாணவர்கள் நகங்களை ஒழுங்காக வெட்டி இருக்கிறார்களா, சீருடைகள் சுத்தமாக அணிந்து கொண்டு வருகிறார்களா, மேலும் முடி வெட்டி கொண்டு வருகிறார்களா என கவனத்துடன் ஆராய்ந்து அது போன்ற மாணவர்களை அழைத்து அமர வைத்து போலீஸ் பாதுகாப்புடன் கத்திரிக்கோல் சீப்புடன் முடிகளை வெட்டி அவர்களுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி வகுப்புக்கு உள்ளே அனுமதிக்கிறார். இது வாராவாரம் அவரின் முக்கிய பணியாக இருந்து வருகிறது. இந்த செயல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. முக்கியமாக போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டிருந்த சில மாணவர்களை அழைத்து அவர், இன்னும் சிறிது ஆண்டுகளில் உன்னோடு பழகி கொண்டிருக்கும் பல மாணவர்கள் உயர்வடைந்து விடுவர், ஆனால் இப்படி சீர்கெட்டு பாதை மாறி செல்லும் நீ தனி மரமாக நின்று துன்பப்பட நேரிடும் என எடுத்து கூறி பல மாணாக்கர்களை அவர் மாற்றி உள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இப்படி சேவகராக மாறிய சேவியர் சந்திரகுமாரை ஏராளமானோர் பாராட்டி வருகிறார்கள்.